ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிக்கி மவுஸ் vlogs. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் எப்படி பேக் பண்ணுறது தான். சுண்டல் குழம்பு, முட்டைக்கோஸ் பொரியல் தான் வைக்க போகிறேன். இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டே சுண்டல் ஊற போட்டு வச்சுருக்கேன், கருப்பு சுண்டல். அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு விசில் போட்டு நல்லா மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சுண்டல் நல்லா வேகட்டும். ஒரு 10-11 விசிலாவது விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சுண்டலை. அடுத்து இன்னொரு அடுப்பில் வெங்காயம், குழம்புக்கு வெங்காயம் தக்காளி வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் வெங்காயம் வதங்கின பின்னாடி தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கின பின்னாடி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு அடுப்பில் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு முட்டைக்கோஸு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவிட்டு இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்ச பின்னாடி தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள சுண்டல் விசில் வந்துடுச்சு. சுண்டல் விசில் வந்துட்டுருக்கு. அது ஒரு 10-11 விசில் வரணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் புளி குழம்புக்கு ஊற வச்சிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடி, எங்கள் அதோட அவங்க அம்மா வீட்டில் போய் அரைச்சிட்டு வந்தாங்க. அந்த பொடியை ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பின்னாடி நல்லா ஆறட்டும். அந்த பின்னாடி ஒரு அடுப்பில் சாப்பாட்டுக்கு உலையை போட்டு ஒரு உலைக்கு அரிசியை கழுவி ஊற வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தேங்காய் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு அடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை வதங்கினதை எடுத்து அதில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை நல்லா கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றின பின்னாடி புளியை ஊற போட்டுக்கோங்க. அந்த புளியை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். புளியும் மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தனியாக. ஒரு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குழம்பு தாளிக்க வேண்டியதான். குழம்புக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த குழம்ப தூக்கி ஊற்றிடலாம். குழம்பு தாளிச்சு வச்சு அது ஒரு கொதி வந்த பின்னாடி சுண்டல் போட்டு இறக்கிற வேண்டியது. உலை கொதி வந்துடுச்சு. அரிசியை போட்டுற வேண்டியதுதான். அரிசி கழுவி நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை உலையில் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ
எல்லோரும் செம்பு வச்சு தான் வடிப்பாங்க. எனக்கு அப்படிலாம் வடிக்க தெரியாது. ஆனால் எனக்கு சும்மாவே வந்து சட்டி வந்து நின்றுக்கும். முட்டைகோஸ் பொரியல் வந்து ரெடி பண்ணலாம். ஒரு வடை சட்டியில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு ஒரு இதில் வந்து வடித்து வச்சுருக்கேன் தனியாக. அந்த வடித்து வச்சுருக்க முட்டைக்கோஸை வந்து இதில் வந்து கொட்டி நல்லா வதக்கிடலாம். அது தண்ணிலாம் இஞ்சின பின்னாடி நல்லா வதக்கிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி, குழம்பும் ரெடி, சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடை வந்து ஹாட் பாக்ஸில் வந்து மாற்றிட்டேன். சூடாக இருக்கணும்ல. சின்ன பேக் பண்ணிடலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக சாப்பாடு, கொஞ்சமாக குழம்பு மட்டும் தனியாக ஊற்றி வச்சுருக்கேன். சுண்டல் வந்து தனியாக வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் ஒரு பாக்ஸில், ஒரு கொய்யாப்பழம், சிவப்பு ஒரு கொய்யாப்பழம், ஒரு கேரட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு ஆப்பிள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக வந்து நாங்கள் கொடுத்து விடுறது. அவங்க வெளியில் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒன்லி வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. பாய் பாய். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து காய்ச்சல்